ஒரே குத்த குத்திருவேன். விருந்தாரெல்லாம் வந்திருக்காங்க. ராத்திரில விசில் அடிச்சா எல்லாரும் முடிச்சிட மாட்டாங்க. படு காலையில அடிச்சுக்கலாம். ஆனா 15 பிறந்தவனே காலையில அடிச்சுக்கலாம்டா. ஐயோ சரி, அடிக்கிறத அடிக்கிற, யாருக்கும் கேட்காம என் காதல மட்டும் அடிச்சுட்டு படு. அப்பா வயிற்று வலி தாங்க முடியலையே. தினம் குடிச்சா வலிக்குதான் செய்யும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சா வலிக்காதாக்கும். குடிக்காதீங்க. இங்க பார், இப்படி அகில உலகம் பாராட்ட அளவுக்கு உன்னை பெத்து வச்சிருக்கிறியே, இது மூஞ்சிய பார்த்தா எவன் தான் குடிக்காம இருப்பான்? டேய், என்ன அப்பான்னு சொல்லாதடா. பெத்த பிள்ளை அப்பான்னு சொல்லாம வேற எப்படி சொல்லும்? பெத்ததுக்காக உன்னை வேண்டாம் அம்மான்னு கூப்பிட்டும், என்ன அப்பான்னு சொல்ல வேண்டாம். அதை விட டே ஏகாம்பரம்னு சொல்லட்டும், நான் சந்தோஷப்படுவேன். அதை விட இந்த குரங்கு பையனை அம்மியில வச்சு அப்படியே நசுக்கி விடுவேன். வயிற்று வலி தாங்க முடியல, வைத்தியர் வீட்டுக்கு போறவனே இன்னும் காணோம். நல்லா ஞாபகம் வச்சுக்க, ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை 6 மாத்திரை கொடுத்திருக்கேன். 6 நாளைக்கு சாப்பிட சொல்லு. உங்க அண்ணன் ஏகாம்பரத்துக்கு ஆயுசு முடிகிற வரைக்கும் வயிற்று வலியே வராது. இந்த வைத்தியர் ஏன் முன்னேறலன்னா இப்பதான் தெரியுது. ஒரு வகுத்த வலி வந்தா 6 நாளைக்கு பொறுத்துக்கிட்டு இருப்பான். சரி, நம்ம தான் ஏதோ பண்ணணும். அண்ணே, என்னடா? வைத்தியர்ட்ட போனேன், மாத்திரை கொடுத்தாரு, இந்தாங்க. என்னது இவ்வளவு மாத்திரையா? சாப்பிடுங்க, விடியறதுக்குள்ள பட்டுன்னு போயிடும். வயிற்று வலி போயிரும் சொன்னேன். என்னடி இவன் பட்டுன்னு போயிரும் பொட்டுன்னு போயிரும் பயமுறுத்துறானே? என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு. சாப்பிடுங்க, தண்ணி எடுத்து கொடுங்க. அப்பா அண்ணி வாங்க போலாம். அவளை எங்கடா கூப்பிடுற? சமைக்கிறது தான். இவ்வளவு நாள் நீ சொல்லித்தான் அவ சமைச்சாளா? இந்த லொல்லு தானே வேண்டாங்கிறது. போயிடு அண்ணன், நீ நினைக்கிற மாதிரி போயிடு. வயிற்று வலி தாங்க முடியலங்கிற. என்னங்க அம்மா, டேய் அழகேசா, சீக்கிரம் தண்ணி கொண்டாடா. என்னடா பண்ற? வரண்ணே, எனக்கே போதும் போதும் ஆகி போச்சு. ஏண்டா தண்ணி கொண்டு வர்ற உனக்கே போதும் போதும்னா தண்ணியா போற எனக்கு எப்படி இருக்கு? சரி சரி, சீக்கிரம். ஐயோ அப்பா, இந்த நாட்டம் நிக்க முடியலையே. சீக்கிரம் வாடா. ஆமா, அண்ணே, இதோட 59 சொம்பாச்சு. 59? என்னண்ணே? கை தாங்களா புடிச்சுக்கடா பையன். மேதுவா இன்னொருக்கா வர்ற மாதிரி இருக்கு. வந்து அடைச்சங்கண்ணே. பாத்து வரண்ணே. அழகேசா, என்னடா மருந்து கொடுத்த? நல்ல மருந்து தானே கொடுத்தேன். அடே, வாழு போய் கத்தி வந்த மாதிரி வயிற்று வலி போய் பேதி வந்துருச்சேடா. உள்ள ஒரு குடல் கூட இல்லாம எல்லாம் வெளியே வந்துருச்சேடா. எல்லாம் நல்லதுதான் கொடுத்து பாரு. நீ பேசாம வாங்கண்ணே. ஆமா. யாரு? எவர்த்திங் ஏகாம்பரமா? இல்ல, இன்னைக்கு நர்சிங் நாகராஜன் ஆகிட்டேன். என்னையா சொல்ற? என்னையா நீ மருந்து கொடுத்த? வயிற்று வலிக்கு தான் மருந்து கொடுத்தேன். வயிற்று வலிக்கா நீ மருந்து கொடுத்த? வயிற்றால போயிட்டு இருக்கியா? போகாத. போகுதே. ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரைன்னு 6 நாளைக்கு 6 மாத்திரை கொடுத்துருக்கேன். எப்படி எப்படி கொஞ்சம் விவரமா சொல்லு. நாளைக்கு ஒரு மாத்திரைன்னு 6 நாளைக்கு 6 மாத்திரை கொடுத்தேனே. அட பாவிங்களா, 6 மாத்திரையும் ஒரே நாள்ல கொடுத்துட்டேன். அடே, நீ எங்க போனாலும் விட மாட்டேன். இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சுக்கணே. ஆப்பிரிக்கா போயிருக்க தண்ணியோட தண்ணியா. நீ ஆப்பிரிக்கா போனாலும் சரி, கத்திரிக்காய் வித்தாலும் சரி விட மாட்டேன். சொன்னா கேளுங்கண்ணே. நீங்களும் கூட வந்தா அண்ணி அழுதுகிட்டு இருப்பாங்கண்ணே. கேளுங்கண்ணே. அப்படிங்கிற தச்சிருவோம். என்னங்க? அது வேற ஒண்ணு இல்லங்க. ரத்தின சைன தச்சிரட்டா, கமல சைன தச்சிரட்டான்னு எனக்கு ஏன் ஸ்டைல்ல தைச்சாலே போதுங்க. இதே மாதிரி ஜோப் வச்சு தைச்சு கொடுத்துருங்க. சரிங்க. இல்லங்க, தச்சதுக்கு அப்புறம் நல்லா இல்லன்னு சொன்னீங்கன்னா தைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. போட்டுக்க போறது நான் தான். பரவாயில்ல, தைங்க. இந்தாங்க. சரிங்க. இத மாதிரியே வச்சு தச்சிருங்க. கொஞ்சம் மேல வரீங்களா?
எடுக்கணும். அளவு எடுக்க வேண்டாமா? ஓ வாங்க. அவங்களுக்கே தெரியும் நினைச்சேன். உங்களுக்கு ஹாஃபா ஃபுல்லா? ஹாஃப்ங்க. கை நீட்டுங்க. ஃபுல்லுக்கு எடுக்கிறீங்க? ஷியோர், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 24. செஸ்ட் 40. பாட்டி இல்லடா 40. 40. சரியா நில்லுங்க. என்னங்க கிராஸா எடுக்கிறீங்க? டெய்லர் நான். 31. அப்ப நீங்க போலாம். எப்போ கிடைக்குங்க? நாளைக்கு காலையில. வரேங்க. வரேன். போயிட்டு வாங்க. என்னடா? யாரு? வரட்டும் வரட்டும். ஹலோ வாங்க சார். வணக்கம். ஓகேமா? சட்டையை தைச்சிட்டீங்களா? ஓ நேத்தே தைச்சுக்கிறேன். டேய் வந்து ஷர்ட்டை எடுத்துக்கொடுறா. எல்லாம் கரெக்டா தைச்சிருக்கீங்க இல்லையா? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? இல்ல நல்லா தைச்சிருப்பீங்கன்னு தெரியும். வேண்டாம் சார், நீங்க வீட்டுல போய் போட்டு பாருங்க, எல்லாம் கரெக்டா இருக்கும். இல்ல சார், நீங்க வீட்டுல போய் போட்டு பாருங்க. போங்க. எதுக்கு ஒரு தடவை போட்டு பாத்துருங்க. ஐயோ என்னங்க இது? சார் இதுல எனக்கு எந்த போன் இல்ல சார். இவன் தான் சார் சொன்னா இந்த ஆள் ஒரு மாங்கா மடையை இவன் சட்டையை தச்சு பழகிக்கலான்னு. சார் இதுல எந்த போன் இல்ல சார், என்ன விட்டுருங்க. இந்த அக்கா போய் சொல்லு, இந்த ஆளு மாங்கா மடையை சட்டை தச்சு பழகிக்கலான்னு இந்த அக்கா தான் சொல்லுச்சு. நான் சொன்னேன் உனக்கு. இருங்க இருங்க, இப்ப நான் என்ன சொன்னேன்னு இவ்வளவு கோவப்படுறீங்க? சட்டை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ். இனிமே நீங்க தான் எனக்கு பர்மனன்ட் டெய்லர். ரொம்ப தேங்க்ஸ் சார். எவ்வளவு ஆச்சுங்க? சார் வேணாம் சார், இதான் எனக்கு முதல் சட்டை. பணம் எதுவும் வேணாம். நல்லாவே தைச்சிருக்கீங்க. எதுக்கும் இந்த சட்டையை மேல போட்டுட்டு போறேன். யாராவது பார்த்தா காத்தி அடிச்சிருவானுங்க. ஆமா, நாடு ரொம்ப கெட்டு போயிருக்கு. ஆமா. வரேங்க. போயிட்டு வாங்க. வரேன். விளையாட வந்தியா குளிக்க வந்தியா? வா குளிக்கலாம். குளிச்சு ஒரு மாசம் இருக்கும் போல இருக்கு. பக்கத்திலே நிக்க முடியல. இன்னைக்கு நீ குளிக்கல, வேலைக்கே வர வேண்டாம். டேய் சட்டை கைட்டு. டேய் சட்டை கைட்டு. பெரிய மனுஷன் இவரு ஜட்டையை கழட்ட மாட்டாராம். எல்லாத்தையும் தான் கழட்டிட்டேல்ல, ஜட்டையை கழட்டதுக்கு என்ன வைக்கும்? பெரிய இவரு ஜட்டை கழட்ட. யார் இது? இப்ப நீயா கழட்ட போறியா இல்ல நான் வந்து கழட்டட்டுமா? இப்ப நீ ஒழுங்கா மரியாதையா கழட்ட போறியா இல்லையா? ஐயோ கழட்டானா? ஏங்க நீங்க பையனதான் கழட்ட சொன்னீங்களா? எங்க என்ன கழட்ட சொன்னீங்களோன்னு பயந்தே போயிட்டேன். என்னடா அது விசில்? அர்ஜென்ட் அர்ஜென்ட்ங்கற? அது பரம ரகசியம். எங்க அம்மா சொல்லிருக்காங்க, யாருக்கும் சொல்ல வேண்டாம் சொல்லிருக்காங்க. டேய் என்கிட்ட மட்டும் சொல்லுடா. சொல்ல மாட்டேன், கூச்ச மாதிரி இருக்கா. என்னடா கூச்சம்? சொல்லு. சரி நான் விசிலத்தை யார பார்த்ததில்ல. வேணும்னா நீ பாத்துக்கோ.
என்னது இது வரைக்கும் அவன் விசில் அடிச்சு யாரும் பார்த்தது இல்லையா? அப்படி என்ன விசில் அடிக்க போறான்? நீங்க எப்படி இருக்கீங்க? இத தைக்கணும். சும்மா இல்ல அதிக பசங்க. நீங்க சொல்லுங்க சார். இது கர்ச்சீஃப்ங்க, கொஞ்சம் ஓரம் தைக்கணும். கொடுங்க. நல்ல வேளை அவன் பித்தளை செயினோட போயிட்டானுங்க. நம்ம 5000 தப்பிச்சது. தங்கமா பித்தளை இதுக்குள்ள ஒண்ணும் தெரியலடா. ஏன்டா தங்கமா பித்தளை தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? செடி மரவுல இருக்காரு எவர்த்திங்க ஏகாம்பரம் அப்பா சொல்லிடுவாரு. போதும், இந்த ஒண்ணு போதும். டேய் இருட்டுக்கு பிறந்தவனே, இருட்டோட இருட்டா மறைஞ்சிரேன்டா. ஏன்டா இம்சை பண்ற? யோ செடி வரல என்னைய பண்ற? இங்க பாருயா, இது தங்கமா பித்தளையா? நல்லா பாரு. அண்ணே தங்கமா பித்தளைங்கிற மாத்திரம் சொல்லுங்க. மடியில வச்சிருக்கீங்களே பணம் 5000 ரூபாய், அது மாத்திரம் சொல்லவே சொல்லாதீங்க. ஐயோ போட்டு கொடுத்துட்டானே. எடு பணத்தை. பணம் இல்லைங்க, கத்தியாடு இருக்குதுங்க. இந்தாங்க வச்சுக்குங்க. யோ வாட்சி காட்டியா? அதுங்க முத பசுக்கு மணி பார்த்து போவானுங்க, அதுக்கு இருக்கட்டுங்க. ஒண்ணு தேவை காட்டியா? காட்டுறேங்க. இந்த கட்டிங்க, உங்க கைக்கு நல்லா இருக்குங்க. சீக்கிரம் வாங்கடா. டேய் அழகேசா, என்னண்ணே பணத்தை பத்திரப்படுத்திட்டீங்களா? பணத்தை அவனுக்கு பத்திரப்படுத்திட்டானுங்க. டேய் ஓடாத, பம்பாத, உன்னை ஒண்ணு செய்ய மாட்டேன். வா கிட்ட வந்துடுறா. போதுமா போதுமா? ஏண்டா எத்தனை நாள் பிளான்? இங்கேயே படுத்துக்கங்க, நான் இங்க படுத்துக்கிறேன். உங்களை யாரு எது செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு முத பஸ்ஸுக்கு போலாம்னு இல்ல, இப்ப கடைசி பஸ்ஸுக்கு போறது கூட என்கிட்ட காசு இல்லடா. ரூபா பணம் விட்டு போதுனே, நடந்தே போயிடலாம். நடந்து எங்க போலாங்க? நம்ம ஊருக்கு தான். நம்ம ஊருக்கு மறுபடியும் நீ வரேன். வருவேன். அண்ணா இது ஒரு தடவை மன்னிச்சிருக்கேன். என் முகத்திலேயே முடிக்காத நாயே. ராஜா ஏய் ராஜா டி ராஜலிங்க ராஜா கூஜா கூஜா மே வேறெங்க கூஜா. என்னது பிரேக் டான்ஸ்? இதுவும் பிரேக் தான்டா. பாயிங்க வா. உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் வெளியில போகும்போது நீ எதிரில வரக்கூடாது, ஆடக்கூடாதுன்னு. உன்னை பார்த்துட்டு போனா எனக்கு எந்த காரியமும் விளங்க மாட்டேங்குது. இது பூனை மாதிரியே இருக்கு மூஞ்சி. இந்த மூஞ்சியை பார்த்துட்டு போனா எனக்கு வட்டி பணம் வசூலாக மாட்டேங்குது. என்னங்க இது எப்ப பார்த்தாலும் குழந்தைய திட்டிட்டு? இது குழந்தையாடி? இது குட்டிச்சாத்தான பத்தி வச்சிருக்கிற. இத பார்த்துட்டு போனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஒண்ணு நான் இருக்கிறேன் இந்த வீட்டுல, இல்ல இவன் இருக்கணும். எனக்கு நீங்க 2 பேரும் தான் வேணும். அப்பா அம்மா திட்டாதீங்க, நான் வரல, வீட்டுக்கு தள்ளி போறேன். என்ன சேர வேண்டிய சொத்து பிரிச்சுக்கோங்க. ஒரு பன்னு திங்கிறதுக்கு முழுசா இதுக்கு வா இல்ல. இதெல்லாம் சொத்தை பிரிச்சு கேக்குது. இதெல்லாம் இருந்தா இந்த நாடு உருப்படுமா? இந்த புரியுத இத கொண்டு போய் புளிப்பாருக்குள்ள வச்சு அமுக்கு. பாடுவார் ராஸ்கோல். நான் பூனை பார்த்துட்டு போயே காரியம் நடக்காதுன்னு நீ யானை வந்து நிக்கிற. நான் தான் சொல்லிருக்கல என் முகத்துல முடிக்காதுன்னு. எதுக்கு வந்த? ஒரு முக்கியமான விஷயமா தானே. உங்ககிட்ட எந்த முக்கியமான பிரச்சனையும் எனக்கு வேண்டாம்ப்பா, நீ போ. போறேன்ன உங்க மகாலட்சுமி ஏன் கையில? மகாலட்சுமியா? யார் அவ? எனக்கு தெரியாம சக்காலத்து. எனக்கு தெரியுமே, நீ வந்தாலே குடும்பத்துக்குள்ள ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணுவேன்னு. அண்ணே பணத்துக்கு பேரு மகாலட்சுமி தெரியுமில்ல? அவகிட்ட சொல்றா. ஏதுடா பணம்? இங்க வாங்க. அன்னைக்கு ராத்திரி பணத்தோட பைய பறி கொடுத்தோம்ல, நீங்க கூட என் மூஞ்சில முடிக்காதுன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அன்னைக்கு இருந்த சபதம் என்னன்னு? உங்க மூஞ்சில முடிச்சா பையோட தான் முடிப்பண்ண. பைய கொண்டு வந்துட்டியா? கொண்டு வந்திருக்கனே. டேய் அழகேசா, நான் கூட உன்னை என்னமோன்னு நினைச்சேன்டா. இந்த எவர்த்திங் ஏகாம்பரத்தை விட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டடா. அண்ணே நான் நினைச்சிருந்தா இந்த பையோட அப்படியே ஊருக்கு போயிருக்கலாம்ல. ஏன் போன? ஏன்? உங்க வீட்டு உப்பு தின்னுருக்கண்ணே. உப்பு மட்டுமா தின்ன? பருப்பு, மிளகா, வெந்தயம், புளி, புண்ணாக்கு எல்லாம் தான் தின்னையே. முதலாளி துரோகம் பண்ண கூடாதுன்னா பைய கொண்டாந்துருக்கேன். ஐயோ பைய இருக்கா? இருக்கு. எட்ரா. அதுக்கு முன்னாடி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன? இனி வேலை சேர்த்துக்கணும். சரி சத்தியம். பையன் கில்லாடி. இந்தாங்க. அடேங்க அப்பா, ஒரு பைசா கூட அவனுக்கு செலவு பண்றதுக்கு முன்னாடி போய் அமுக்கி வாங்கிட்டு வந்திருக்கான். அதான் கெட்டிக்காரத்தனம் வேணும்னா. என்னது? புரியல. பணங்கடா. பணம் தானே திருடங்க எடுத்து போயிட்டாங்கல்ல. பணம் போட்டும்னே. இது ராசியான பை இல்ல? ஆமா, பின்ன இது ராசியான பை இல்ல. அப்ப நான் வேலை சேர்த்துக்கலாமா? இன்னைக்கு இருந்த உன் வேலைதான் ஆரம்பம். இந்த புடி. ஆமா, எங்க அதை சொருகி வச்சிருந்தன? என்னது? வேணாம். ஓஹோ. உங்ககிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வேலைக்கு சேர்த்துக்கலாம் தான். என்னக்குது? ஏண்டா இந்த எவர்த்திங் ஏகாம்பரத்தை ஏமாத்த பாக்குற? இத உங்க ஊர்ல என்னன்னு சொல்லுவாங்க? அருவா. எங்க ஊர்லயும் அருவா தான்.
நீ மதுரை வீரம் படம் பாத்திருக்கியா? ஐயோ 5 தடவை பாத்துருக்கங்க. அதுல எப்படி வெட்டினாங்க? ஒரு கையே ஒரு காலுங்க. இன்னைக்கு ஒரு காலு ஒரு கையே. ஐயோ, மகனே, ஒரு தடவை மட்டும் பண்ணிட்டேன். உன்னை நான் விட மாட்டேன்டா. தாலாட்டி கூட வந்தோமே, வந்தனம் வந்தோமையா, வந்தனம் வந்தானம் ஐயா, வந்தகரம் மங்கங்கே கொண்டாடும் ஐயா. தத்தோம் தரிகிடத்தோம் தரிகிட தலாங்குதித்தோம் தரிகிட 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 தலாங்குதித்தோம். தலாங்கு கச்ச 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 தலாங்கு தக்க கச்ச கச்ச. என்னடா கச்ச கச்ச கச்ச? கூத்துனே. இந்த வருஷம் நான் புதுமையா ஒரு பாட்டு பாடுறேன், கேக்குறீங்களா? டேய் மூணு மண்டியா, இங்க வா. அந்த தப்ப கொடு. டேய் அழகு, அத வாங்கி குடு. சரி. டேய் என்ன உட்கார்ந்திருக்க? ஓடா. அண்ணே, இந்த பொண்ணு ரெண்டு வச்சுக்கலாம்ண்ணே. வச்சுக்கடா. புடா. எல்லாருக்கும் மண்டையில காலி காலி எந்திரிச்சு வணங்கிக்கடா, என் பாட்ட இப்ப வாச்சு தெரிஞ்சுக்கடா. கெட்டி சூதி கட்டையில மட்டெடுத்து பாடுவேன், குப்பனுக்கும் விட்ட சொல்லி வட்ட காலில் ஆடுவேன். தங்கதும் 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 தக்கதீனி எட்டி சூதி கட்டையில மட்டெடுத்து பாடுவேன், குப்பனுக்கும் விட்ட சொல்லி வட்ட காலில் ஆடுவேன். தாளத்தை மேளத்தை தட்டி ஊரத்தான் கூட்டுவேன், வந்துருச்சு விட்ட கோழி எல்லாருக்கும் மண்டையில காலி காலி எந்திரிச்சு வணங்கிக்கடா, என் பாட்ட இப்ப வாச்சும் தெரிஞ்சுக்கடா. கோமட்டி தலையா இருந்து கொக்கரக்க பாட்டு பாடும், கையாலே தக்க திம்மி தாளம் போடும். வெட்டிக்கார சேவலுது முட்டைக்குள்ள இருந்து கொக்கரக்க பாட்டு பாடும், கையாலே தக்க திம்மி தாளம் போடும். சின்னப்பா கிட்டப்பா என் சித்தப்பா தானுங்க, ஆழம் தெரியாம நீங்க கால விட்டதேருங்க. அச்சமால உச்சி வர பாட்டெடுத்த வீரங்க, அந்த பொழுது என்னன்னு அண்ணன் கிட்ட கேளுங்க. என்கிட்ட போட்டி தம்போட யாரிங்க கூறுங்க, வந்திருச்சு விட்ட கோழி எல்லாருக்கும் மண்டையில் காலி காலி எந்திருச்சு வணங்கிக்கடா, என் பாட்ட இப்ப வாச்சும் தெரிஞ்சுக்கடா. பெல்லோ சுவாயா காக்கா வெளுக்காதுடா, சூரியன் மேற்கே உதிக்காதுடா. கங்கையில விழுந்து முங்கி குளிச்சாலும் காக்கா வெளுக்காதுடா, சூரியன் மேற்கே உதிக்காதுடா. குண்டு சட்டிக்குள்ள நீ குதிரை போட்டாதே, கொட்டாங்குச்சி தண்ணி இல்ல கடலை காட்டாதே. அணையத்த பானைக்குள்ள அடைச்சவன் பாருங்க, எவரு திங்கி ஏகாம்பரம் கில்லாடிதானுங்க. வீம்புக்கு என்கிட்ட வந்தா கொல்லாத ஆளுங்க, மந்துருச்சி விட்ட கோழி எல்லாருக்கும் மண்டையில் காலி காலி எந்திருச்சி வணங்கிக்கடா, என் பாட்ட இப்ப வாச்சும் தெரிஞ்சுக்கடா. விட்டு சூதி கட்டையில மட்டெடுத்து பாடுவேன், ஒப்பனுக்கும் விட்ட சொல்லி ஒட்ட காலில் ஆடுவேன். காலத்தை மேலத்தை தட்டி ஊரத்தான் கூட்டுவேன், மந்துருச்சி விட்ட கோழி எல்லாருக்கும் மண்டையில் காலி காலி எந்திருச்சி வணங்கிக்கடா, என் பாட்ட இப்ப வாச்சும் தெரிஞ்சுக்கடா. ராஜப்பா ராஜப்பா, பெரிய கொம்பாவ நீங்க எல்லாம் பயந்துட்டு இருக்கீங்க. நல்லா கேட்ட பொன்ராசு, எல்லாத்துக்கும் உரைக்கிற மாதிரி. ஆக இந்த கல்யாணத்துக்கு யார் யார் முன்னால் நிக்கிறாங்களோ
அவங்கள அடையாளம் பார்த்து பார்த்து வெட்டுவா. வேணுமா? என்னமோ அடையாளம் பார்த்து பார்த்து வெட்டுவானாம. இதுக்கு தான் நான் பஞ்சாயத்து பின்னால் நிக்கலான்னு சொன்னேன். முந்திரி கோட்டை மாதிரி முன்னால வந்துட்டேன். ராஜப்பாவுக்காக நீங்க எல்லாம் பயந்துகிட்டு எங்க 2 பேரையும் பிரிச்சு வைக்கிறதுல நியாயம் இல்ல. உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சா ஊரை சுத்திட்டு இருக்க ராஜப்பா கபால் ஊருக்குள்ள நுழைஞ்சு கண்ட இடத்துல கபால் கபால் போட்டான்னா புள்ள குட்டி வாட்டுற நாங்களே மாட்டிக்குவா. ஆளாளுக்கு வாய்க்கு வந்தபடி பேசுறீங்களே. அட போங்க ஐயா. என்னையா வைத்திர நான் சொல்றது? வாஸ்தவம் தான். நீ என்னையா 3 நாள் சோறு திங்காத மாதிரி? வாஸ்தவம் தான். ஆளுக்கு ஆம்பளைகளா பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? பொம்பளைகளும் தான் இருக்காங்க, அவங்க கிட்டையும் கலந்துக்குவோம். போய் கலந்துக்க. எதுல தான் நிக்கிறானுங்க? என்னையா பேச்சு பேசுற? ஆடு போதும் அவளுக்கு கிட்ட நம்ம ஐடியா கேக்குறது. ஆம்பளைகளா பார்த்து ஒரு முடிவு எடுத்தா அவளுக்கு ஒத்துக்கிறாளுங்க. அதுவும் சரிதான். என்ன அதுவும் சரிதான்? இது முன்னாடியே சொல்றது. வேலை கணக்கு இருப்பா ஆளு மூஞ்சி பாரு. அப்போ என் விருப்பத்தை நான் சொல்லலாமா? போலீஸ்காரங்க ராஜப்பாவை மறுபடியும் பிடிச்சு ஜெயில தள்ளுற வரைக்கும் பூவாத்தா பொன்ராஜு கல்யாணத்தை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்கலாமா? ஓ வைக்கலாமே. ஆனா அவங்க 2 பேரும் ஒருத்தர் பேசி வச்சிட்டு ராவா ஊரை விட்டே ஓடிட்டாங்கன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து அவங்கள ஊரை விட்டே ஓட வச்சோம்னு ராசப்பா மறுபடியும் நம்மள தான் வெட்டுவான். அவங்க ஊர்ல இருந்தாலும் நம்மள தான் வெட்டுவான், ஊரை விட்டு ஓடிட்டாலும் நம்மள தான் வெட்டுவான். ஆக அவன் கத்திக்கு பலியாகிறது என்னமோ நம்ம தான். நான் என்ன சொல்றேன்னா இந்த வெட்டு குத்தெல்லாம் நம்மால ஆகாத காரியம். வீடு காலி பண்ணிட்டு வெளியூர் போயிடலாம். நீ என்ன சொல்ற? அட என்னடா எதுக்கு எடுத்தாலும் இவன் மண்டைய ஆட்டுறான். சரி, இப்ப நான் என் முடிவை சொல்றேன். எல்லாரும் ஏத்துப்பீங்களா? நல்ல முடிவா இருந்தா ஏத்துக்கிறோம். ராஜப்பாவை போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு 10-15 நாள்ல பிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் வீட்டுக்கு தூரம்? போன வாரம் தாண்டி வீட்டுக்கு தூரம்னா ஒரு மாசத்துல எத்தனை நாளைக்கு தூரமா இருப்பீங்க? ஏன் மாசத்துல ஒரு தடவை தான் தூரம் ஆகணும்னு உங்க பஞ்சாயத்து சொல்லுதா? இந்த எவர்த்திங் ஏகாம்பரத்தை மடக்கிட்டா ஐயா. அடியே நீ மனசுல ஏதோ வச்சுட்டு பேசுறடி. ஆமாயா, மனசுல வச்சுக்கிட்டு தான் பேசுறேன். பாவையா அந்த பூவாத்த பொன்ராசு ஊர்ல உள்ள ஆம்பளை எல்லாம் சேர்ந்து அந்த ராஜப்பாவுக்கு பயந்துகிட்டு அநியாயமா கல்யாணத்தை நிறுத்திட்டீங்களா ஐயா? நீ எல்லாம் மீச வச்ச ஆம்பளையா? நான் எங்கடி மீச வைக்கிறேன்? அது தானா வளருது. உன்னை பார்த்தா ஆம்பளை மாதிரி தெரியலையா? 8 கஜம் புடவை, ஒரு ரவிக்கப்பட்ட பொம்பளை மாதிரி. ஒண்ணு மட்டும் சொல்ற கேட்டுக்கையா, என்னைக்கு அந்த பூவாத்தா பொன்ராசு ஒண்ணு சேர்றாங்களோ அன்னைக்குதான் நீ என்ன தொடணும். அது வரைக்கும் நான் உனக்கு தூரம் தான். இது நான் எடுத்த முடிவு இல்ல, இந்த ஊர் பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு. ஓ, இந்த ஊர் பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கிற லெவலுக்கு வந்துட்டீங்களா? படுக்கை எடுத்துட்டு வெளியே போ. போகணுமா? ஆமாய்யா, போய்யா. இருடி, படுக்கை எடுக்க வேண்டாமா? இல்ல போகணுமா? போயண்ணா. எதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் போறம்மா? போயா. இன்னைக்கு பார்த்து முருங்கா குழம்பெல்லாம் நிறைய சாப்பிட்டு தொலைச்சுனேன். இந்த இடி இடிச்சு தள்ளுறாள. எதுக்கு ஒரு முயற்சி எடுத்து பாப்போமா? கதவை தாப்பா போடாம இருந்தா செம கெட்டி. யானை விட்டு முட்டினா கூட திறக்காது. இன்னைக்கு சிவப்பட்டினி தான்டா. போர்வை வேற. போயண்ணா வந்து கெஞ்சினா மாத்திரம் சமாளிச்சிருவோம்னாக்கும். பூவாத்தாவுக்கும் பொன்ராசுக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இங்க எதுவும் நடக்காது. மரியாதையா இங்கேயே படு. பாப்பாத்தி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும். ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது. சொன்னா கேளு, ஒழுங்கா இங்கேயே படு. என்ன எவர்த்திங் ஏகாம்பரம்? என்ன வைத்தீர? படுக்க திண்ணைக்கு வந்துருச்சு. ஆமா, உள்ள ஒரே புழுக்கமா இருந்தது, அதான் திண்ணைக்கு வந்துட்டேன். யார்கிட்ட கதை விடுறீங்க? மார்கழி மாசத்துலயாவது புழுக்கமாவது. நீங்க எதுக்கு வெளியே வந்து படுத்தீங்க? உள்ள கொசுக்கடி தாங்க முடியும். தட்டு வந்து உருண்ட தலையா எல்லாரும் வீட்லயும் அதான் பொத்திட்டு பாடியா. வெளியே படுத்திருக்க ஆம்பளைங்கள நான் காப்பாத்துங்க. கேட்டீங்களா இந்த அணியரை? இந்த ஆளுக்கு பாயத்துக்கு வெளியில போட்டா செவிரேறி குளிச்சு வந்து என் காரை தடவுறான். என்ன தைரியம் இருக்கு? வைத்தீர என்ன கவுன்சியா? போற போக்க பார்த்தா அவனை அடிச்சு வெளியூர் கொண்டு போய் விட்டுருவா போட்டிருக்கு. அகப்பைய பாத்தியா 2 கிலோமீட்டர் நீளம். அதுல ஒரு அடி வாங்கினா உங்ககிட்ட கூட மருந்து இல்ல. கிடையவே கிடையாது. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்ன? இந்த லட்சணத்தை தொடர்றதுக்கு பின்னால செவர்தாடி போயிருக்கா. பாடியாயோ கூப்பிட அடிச்சுட்டு பாடியா. ஒரு நாளா 2 நாளா? ஒரு வாரம் எவனாலயா இருக்க முடியும்? வாஸ்தவம் தான். இந்த பையன் ராஜப்பாவுக்கு பயந்துகிட்டு எத்தனை நாளைக்கு தான் தெருவில் படுத்திருக்க முடியும்? என்னையா ராஜப்பா? பெரிய ராஜப்பா அந்த மம்பட்டி வயலுக்கு நம்ம எல்லாம் ஏன் பயப்படணும்? என்னமோ அன்னைக்கு அந்த பிரசிடண்ட் ஐயா பேச கேட்டு பஞ்சாயத்துல ஆமான்ட்டோம். அது இப்ப வந்து இடிக்குது. இந்த பார்,
இப்ப அவசர பஞ்சாயத்தை கூட்டி பொண்ணு ராசுக்கும் பூவாத்தாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நம்ம எல்லாம் பாய் தலகாணி எடுத்துட்டு உள்ள போய் மீச வச்ச ஆம்பளைங்கிறத நிரூபிச்சு காட்டு. என்ன சொல்றேன்? நானும் அதேதான். வாங்க ஐயா. என்ன நீங்க மட்டும் தனியா பேசிட்டு வரீங்க? ஏன் நீங்களும் வந்து பேசுங்க. யார் அவன் கிறுக்கு பயலா இருக்கிறான்? ஒரு வாரமா நீங்க எங்கடா படுக்கிறீங்க? அத பத்தி தான் நாங்க பேசிட்டு வர்றோம். உடனே அவசர பஞ்சாயத்தை கூட்டி பூவாத்தாவுக்கு பொண்ணு ராசுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ள போய் படுக்கணும்டா. சரிண்ணே. என்ன சொல்ற? அவசர பஞ்சாயத்து வாங்கய்யா. என்ன தண்டுவ பசங்க காரசாரா பேசிட்டு வரீங்க? ஊருக்குள்ள உடனே அவசர பஞ்சாயத்தை கூட்டி பூவாத்தாவுக்கு பொண்ணு ராசுக்கு கல்யாணம் பண்றதா நாங்க முடிவு பண்ணிட்டோம். நீங்களா முடிவு பண்ணிட்டா போதுமா? பெரிய மனுஷன் நாங்கெல்லாம் இல்ல. என்னையா போடலங்க பெரிய மனுஷனுங்க. ஒரு வாரமா அவஸ்தைப்படுற எங்களுக்கு தானே தெரியும். என்னையா அவஸ்தைப்படுறீங்க? ஐயோ ஐயோ, இதெல்லாம் வெளியில சொல்ற விஷயமா வைத்தீர? தம்பி, இனிமே நான் உங்க கட்சி. தாத்தா, நீ ஏன் கட்சியா? ஆமா. நீ வீட்டுக்குள்ள படுக்கிறியா வெளியில படுக்கிறியா தாத்தா? எப்பவும் வீட்டுக்கு உள்ளதாம்பா படுப்பேன். இந்த ஒரு வாரமா வீட்டுக்கு வெளியே படுக்கிறேன்பா. அத உன்னால தாங்கிக்க முடியல. எங்க கொஞ்சம் வாயை தர. இந்த வாயால வாழைப்பழம் தவிர வேற எதையுமே உன்னால சாப்பிட முடியாது. உன்னால ஒரு வாரம் தாங்கிக்க முடியல. அவசர பஞ்சாயத்தை கூட்டலாங்கிற. அதான் கூட்டித்தான் ஆகணுங்கிற. கூட்டுகிறே.